டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக நீண்ட காலமாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அதையே எதிர்த்து நீதிமன்றத்தை நாடிய ஒருவருக்கு 6000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பெட்ரா, India's premium still dose. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். சென்னை மாதவரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் தேவராஜன் என்பவர் 180 மில்லி மதுபான பாட்டில் ஒன்றை வாங்கியுள்ளார். அதன் அதிகபட்ச சில்லறை விலை 140 ரூபாய் என்ற நிலையில் அவரிடம் டெபிட் கார்டு மூலம் 150 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கூடுதலாக வசூலித்த 10 ரூபாய்க்கு விளக்கம் கேட்டதோடு பில் கேட்ட தேவராஜனுக்கு கிடைத்ததோ கொடுக்க முடியாது என்ற டாஸ்மாக் ஊழியரின் திமிரான பதில்தான். இதையடுத்து சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தேவராஜன் வழக்கு தொடர்ந்தார். டாஸ்மாக் தரப்பில் மதுபான விற்பனை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வராது என்று வாதிடப்பட்டது. ஆனால் அந்த வாதத்தை நிராகரித்த ஆணையம் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக வசூலித்ததும் பில் வழங்க மறுத்ததும் சேவை குறைபாடு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என குறிப்பிட்டது. இதையடுத்து கூடுதலாக வசூலிக்கப்பட்ட 10 ரூபாயை சேர்த்து 5000 ரூபாய் இழப்பீடும் 1000 ரூபாய் வழக்கு செலவும் என மொத்தம் 6000 ரூபாயை 2 மாதங்களுக்குள் வழங்க டாஸ்மாக் கடைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தொகையை வழங்காவிட்டால் 9% வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.